ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குருவும் பரிகாரமும். இதன் தலைப்பு. நவக்கோள்களுக்கான பரிகார அமைப்புகளை ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு குரு. ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றியமையாத கிரகங்களில் குருவும் ஒருத்தர். இருக்கிறதுலேயே எந்த சூழ்நிலையிலையும் கெட்டு போகாத ஒரு கிரகம் குரு. மற்றவர்களுக்கு பெரும் கெடுதல்களை செய்துவிட இயலாத தன்மை கொண்ட கிரகமும் அவர் தான். இயற்கை சுபர், பொன்னவன், மன்னவன், மதிநுட்ப மந்திரி அப்படின்னெல்லாம் பேர் போனவர். இவருடைய விசேஷமான பார்வைகள் தனித்திறமையானது. எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான விஷயம் இவருக்கு உண்டு. விசேஷ பார்வைகள் சனிக்கும் இருக்குது, செவ்வாய்க்கும் இருக்குன்னாலும் கூட குரு பார்க்குற அந்த தன்மைங்கிறத வேறு மாதிரி இருக்கும். லக்ஷ்மி ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 7, 9ஆம் வீடு அப்படிங்கிற அமைப்பை பார்க்குற தன்மை குருவுக்கு உண்டு. தான் இருக்கும் இடத்துலேருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். இதில் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப விசேஷமான வீடுகள். 7ஆம் இடம்ங்கிறது கூட நமக்கும் சமுதாயத்துக்குமான தொடர்புகளை தரக்கூடிய இடம். அதே மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு சர வீடு, ஒரு ஸ்திர வீடு, ஒரு உபய வீடு, இந்த மூன்றையும் பார்க்குற தகுதி குருவுக்கு மட்டும்தான் உண்டு. இது வேறு எந்த கோளுக்குமே கிடையாது. உதாரணமாக சிம்மத்தில் குரு இருக்கான்னு வச்சுக்குவோம். இவர் 5ஆம் பார்வையால் ஒரு உபய வீடான தனுசை பார்ப்பார். 7ஆம் பார்வையால் ஒரு ஸ்திர வீடான கும்பத்தை பார்ப்பார். 9ஆம் பார்வையால் ஒரு சர வீடான மேசத்தை பார்ப்பார். இது குருவுக்கே உண்டான தனித்துவமான மேன்மை. குரு பகவான் ஒரு ஜாதகத்திற்கு நிதிக்கு காரக கிரகம். பத்ம நிதின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான தனத்துக்கும் காரக கிரகம் இவர் தான். ஸோ இப்போ குரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாருன்னா, மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார்னா, ராகு கேதுக்குனால கிரகணம் அடைஞ்சிருந்தார்னா, சூரியனால் அஸ்தங்கப்படுத்தப்பட்டிருந்தார்னா, சனி செவ்வாய் மாதிரி பாவிகளுக்கு நடுவில் ரொம்பவும் சிக்கலில் மூடியிருந்தார்னா, நீச்சம் அடைந்திருந்தார்னா, இந்த குருவுக்கு உண்டான எளிய பிரீத்திகளை செய்து கொள்வதன் மூலமாக அவருடைய வலுவை நீங்கள் பெற முடியும். ஏன்னா பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை. இங்கே பொருளை வச்சு தான் ஒரு மனிதனுடைய அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் தீர்மானிக்கப்படுகின்றன. பொருளாதார வெற்றியே மனிதகுல வெற்றி அப்படின்னு நம்புகிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அந்த பொருளை தனத்தை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை பலகீனமாக இருந்தார், அவர் பலமாகவே இருந்தாலும் அவர் தரக்கூடிய தன பாக்கியதைகள் பெருசாக பெருகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரீத்தி சிறப்பாக வேலை செய்யும். பொதுவாக குரு பிரீத்தியில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரொம்ப உகந்த நாளாக இருக்கும். இருக்கிறதுலே முழுமையான சுபர் அவர் அப்படிங்கிறதுனால தான் முகூர்த்தங்களுக்கே குரு ஓரையே ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. உத்திர சந்தான விருத்திக்கு குரு பகவான் ஒரு சிறப்பு கிரகம். உத்திர காரகனும் அவர் தான். குழந்தை பாக்கியதைக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, கௌரவத்திற்காக, புகழுக்காக, முன்னேற்றத்திற்காக, நல்ல வேலைக்காக, சமுதாய மரியாதைக்காக எல்லாமே குருவை தான் நம்ம வேண்டி நிற்க வேண்டியது இருக்கும். அப்போ குரு உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் வீக்காக இருக்காருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, வியாழக்கிழமையில் விரதம் இருக்கிறத முதல்ல பழக்கப்படுத்திக்கிங்க. வியாழக்கிழமையில் ஒரு நேரம் உணவு அருந்தாமல் இருந்து இறை வழிபாடு செஞ்சு அதற்கு பிறகு உணவு அருந்துகிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. குரு தட்சிணாமூர்த்தி எல்லா சிவன் கோயில்கள்லையும் இருக்கும். குருவுக்கு உண்டானவர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வணங்கி வருவது குரு பகவானுடைய பிரீத்தியை உங்களுக்கு பெற்றுத்தரும். சுண்டல் மாலை அணிவித்து, மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி, 3 நெய் விளக்கு தீபமேற்றி, ஒரு மஞ்சள் வஸ்திரம், ஒரு சுண்டல் மாலை, 3 நெய் விளக்கு தீபம், வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டு உங்கள் பேரும் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது ஒரு அற்புதமான குரு பிரீத்தி. முடிந்தவர்கள் தென்குடி திட்டை, திரு ஆலன்குடி மற்றும் திருச்செந்தூர், இந்த 3 ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரலாம். இந்த 3 ஸ்தலங்களில் ஏதாவது ஒன்றுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறது, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதுங்கிறத பழக்கப்படுத்திக்கிட்டிங்கனாலும் குருவனுடைய பேரொருள் கிடைக்கும். குரு பகவானுடைய அருள் கிடைக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒன்று தாங்க. முதல் விஷயம், பணத்தை மதிக்கணும், பணத்தை நேசிக்கணும். அனாவசியமாக பணத்தை செலவு பண்ணக்கூடாது, பணத்தை உதாசீனமாக கையாளக்கூடாது. செல்வம் அப்படிங்கிறது எப்போதும் தன்னை நேசிப்பவரிடத்தில் அதிகமாக சேரும் தன்மை கொண்டது. செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமியும் குபேரனும். இவங்க 2 பேருமே நேசிப்பவர்களுக்கு காலடியில் கிடக்கிறவங்க. அந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்கு தான் பெருமாளின் காலடியில் மகாலட்சுமி வச்சுருப்பாங்க. தன்னை நேசிப்பவருக்கு கால் பிடித்து விடக்கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது.
அப்போ குருவின் அருள், செல்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல பணத்தை நேசிக்க கற்றுக்கணும். பணத்தை வந்து மதிக்கணும். பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. அலட்சியமாக கையாளவும் கூடாது. பணப்பட்டகம் அப்படின்னே வீட்டில் ஒன்று வச்சு பழகணும். ஒரு கலசம் பூஜா ஸ்டோர்கள் எல்லாம் கிடைக்கும், வாங்கிக்கிங்க. அந்த கலசம் நிறைய சில்லறை காசுகள், அதாவது 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், 10 ரூபா காயின், இந்த மாதிரி காயின்களாக அடுக்கி அதை நிரப்புங்க. அந்த கலசம் நிரப்பிய கலசத்தை பூஜை ரூமில் வச்சு அதற்கு கல்கண்டு நைவேத்தியம் செய்து தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்களுக்கு செல்வம் மேலும் 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 சேரும், சூட்சமும் உண்டாகும். குரு பகவான் வந்து பொதுவாக குருமார்களை குறிக்கிற கிரகம், மதிப்பு மிக்க உயர்ந்த மனிதர்களை குறிக்கிற கிரகம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கும் மதிப்புமிக்க மனிதர்கள், உங்களுக்கு இவர் தான் மதிப்பான ஆள்னு நினைக்கிறவங்கள வருடத்துக்கு ஒரு முறை சந்தித்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், உங்களுக்கு குருவாய் நின்றவர்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களை வணங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். குரு அருள் பூரணமாக கிடைக்கும். குருவின் யோகத்தை பெறும் லக்னங்களில் ஒரு வேளை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, இப்போ மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த லக்னக்காரர்கள் மஞ்சள் நிற வஸ்திரத்தை தொடர்ந்து பழக்கப்படுத்துறத, அதாவது உபயோகப்படுத்துறத பழக்கப்படுத்திக்கலாம். கனக புஷ்பராக கல் அணிவதன் மூலமாகவும், புஷ்பராக கல் அணிவதன் மூலமாகவும், தங்க மோதிரத்தில் அதை வச்சு அணிகிறதன் மூலமாகவும், வெள்ளி மோதிரத்தில் இதை வச்சு அணிகிறதன் மூலமாகவும் குருவின் அருளை பெற முடியும். நவரத்ன கல்லில் புஷ்பராகவும் கனக புஷ்பராகவும் குருவுக்கு உண்டான இந்த கற்களை பழக்கப்படுத்துவதன் மூலமாகவும் குரு அருளை பெற முடியும். உயர் படிப்பு படிக்கும் குழந்தைகள், அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா +2 வரைக்குமான படிப்பு எடுத்துக்கலாம். காலேஜ் படிக்கிற குழந்தைங்க உங்கள் உறவினர்களில் யாராவது இருந்தாலோ, படிக்க வசதி இல்லாத படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய சூழ்நிலையில் யாராவது இருந்தாலோ அவர்களுக்கு நீங்கள் பொருள் உதவி செய்து அவங்களுக்கு சரியான படிப்பை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ஒரு பரிபூர்ணமான குரு அருள் ஆகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான வரன்களை தேர்ந்தெடுப்பதில் உதவி புரிவது, சரியான வரன்களை தேர்ந்தெடுக்கிறதுல உதவி புரிகிறது ஒரு குரு அருள் ஆகும். கல்வி பாடசாலைகள் நடத்துறது, டியூஷன் சென்டர் நடத்துறது, டுட்டோரியல் சென்டர் நடத்துறது, ஒரு மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துறது, இதெல்லாம் குருவின் பரம்பூர்ண அருளை பெற்றுத்தரும் அமைப்புகளில் ஒன்றாகும். புதனும் கிட்டத்தட்ட கல்வி சாலை நடத்துறதுல அருளை கொடுப்பாரு, குரு பகவானும் அருளை கொடுப்பார். யானைக்கு உணவளிப்பது, யானைக்கு அன்னதானம் செய்வது, யானை முடி மோதிரம் அணிவது குரு அருள் பெற்றுத்தரும் அமைப்புகளில் ஒன்று. பொதுவாக மஞ்சள் நிறம், தங்கம், பணத்தை மதிப்பது, வியாழக்கிழமையை புனிதப்படுத்துவது, தென்குடி திட்டை, திருச்செந்தூர், ஆலங்குடி சென்று வருவது, மேலும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து, சுண்டல் மாலை அணிவித்து, 3 நெய் தீபமேற்றி வழிபட்டு வருவது குருவின் பரிபூரண அருளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க செய்யும். குரு அருள் இருந்தால் என்ன கிடைக்கும்? மனசில் முதல்ல நிம்மதி இருக்கும், எதிர்காலம் பற்றின பயம் இருக்காது. குருவின் பரிபூரண அருள் பெற்றவருக்கு மரணத்தை பார்த்து கூட பயமே இருக்காது. நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், தேவையானதை செஞ்சு முடிச்சிட்டோம், இப்போ போகிற நேரம் வந்துருச்சு, போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அதையே ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்குவாங்க. சர்வசாதாரணமாக வாழ்வதும் மறைவதும் அவர்களுக்கு ஒன்றாகவே தோன்றும். பற்றற்ற நிலையும் குரு கொடுப்பார். தெளிந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் குரு தான். எது வாழ்வு எது முடிவுன்றதெல்லாம் தெளிவாக இருக்கும். அவங்களுக்கு திட்டமிடல் இருக்கும். மற்றவர்களுக்கு மேக்சிமம் கெடுதல் பண்ண மாட்டாங்க. குரு அருள் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதலை நினைக்கும் குணம் குறைவாக உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆதிபத்திய ரீதியாக ஆப்போசிட் லக்னங்களுக்கு சில நெகட்டிவை குரு பகவான் செய்தாலும் கூட, இப்போ மிதுன லக்னம், கன்னி லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னத்துக்கு நெகட்டிவான வீடுகளுக்கு அதிபதியாக அவர் வர்றதுனால ஒரு நெகட்டிவ் பலன்கள் இருக்கும்னாலும் கூட தன் பார்வைப்படும் இடத்தை புனிதப்படுத்தி தரும் தன்மை கொண்டவர் தான் அந்த லக்னக்காரங்களுக்கும். அதனால் அவங்களுக்கு உடனே கெடுதலை மட்டுமே செஞ்சுடுவார்ன்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. அதனால தான் குருவை எப்போவுமே மேன்மக்கள் தான், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கிற தன்மைக்கு ஏற்ற முழு முதல் சுபர் குரு தான். எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னத்தில் குரு இருந்தாலும் சரி, லக்னாதிபதி குரு பார்த்தாலும் சரி, நம்பிக்கைக்குரிய மனிதர் தான். எந்த சூழ்நிலையிலையும் ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் மனிதாபிமான உணர்வுகளும் மிச்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாக மனிதாபிமான உணர்வுகளோடு நடந்து கொண்டீங்கன்னா, மனித நேயத்தோடு நடந்துக்கிட்டிங்கனாலே குரு அருள் கிடைச்சிடும்.
ஸோ குரு அருள் கிடைக்க குரு பிரீத்தியாக நான் சொன்ன மேற்கொண்ட விஷயங்களை கடைபிடித்து பரிபூரண கடாட்சத்தை பெறுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.